ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஆர் கேஷுரனா ட்ரீ இந்த போயம் பற்றி பார்ப்போம். இது யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா டொருடெட். ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துருவோம். டொருடெட் 1856 to 1877 was a Bengali poet from the Indian subcontinent who wrote in English and French. டொருடெட் அப்படிங்கிற ஆத்தர் இந்தியாவில் தான் பிறந்தாங்க. அவங்க ஒரு பெங்காலி பொயட். 1856 பிறந்து 1877 இறந்துட்டாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சில் ரெண்டுலேயுமே வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் இருக்குது. ஷி வாஸ் த தேர்ட் டாட்டர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் அவங்க வந்து 3வது பொண்ணாக பிறந்தாங்க. த டெட் ஃபேமிலி வாஸ் அ ஃபேமிலி ஆஃப் டிஸ்டிங்விஷ்ட் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் பொயட்ஸ். அங்கே ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து நல்லா அறிவாளிகளாகவும் கவிஞர்களாகவும் இருந்தாங்க. ஷி ஆல்சோ ஹேட் த அட்வான்டேஜ் ஆஃப் பீயிங் டாட் பை excellent English tutors at home and later on of the long stay in Europe and England. அவங்களோட வீட்லேயே என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் டியூட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸலண்ட் இங்கிலீஷ் டியூட்டர்ஸ் வந்து அவங்க வீட்லேயே சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து யூரோப்லேயும் இங்கிலாண்ட்லேயும் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. டொரு வித் ஆல் ஹர் எக்ஸ்போஷர் டு அண்ட் இன்வால்வ்மெண்ட் இன் வெஸ்டர்ன் லைஃப் அண்ட் கல்ச்சர், loved the land of her birth and remained thoroughly Indian in her consciousness and sensibility. அவங்களோட வெஸ்டர்ன் லைஃப்லேயே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வந்து அவங்க வந்து இன்வால்மெண்ட்டில் இருந்தாலும் அவங்க சொந்த நாடான இந்தியாவில் அவங்க கற்றுக்கிட்ட அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது அவங்களால வந்து அவங்களோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பிசைட்ஸ் ஹர் வெல் நோன் கலெக்ஷன் ஆஃப் poems with the title Ancient Ballads and Legends of Hindustan in 1882. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெல் நோன் கலெக்ஷன்ஸ்னு சொல்ல போனால் ஏன்சியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், அது வந்து 1882 அந்த டைட்டிலில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஒன்று. ஷி ஹேஸ் டு ஹர் கிரெடிட் வால்யூம் ஆஃப் poems in French titled Sheep Gleaned in French Fields in 1875. அவங்க வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சில் வந்து இந்த டைட்டிலில் ஷீப் கிளைண்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸுங்கிற டைட்டிலில் வந்து ஃப்ரெஞ்ச் poem வந்து ரைட் பண்ணியிருக்காங்க 1875. அதுக்கடுத்து நம்ம இந்த லெசனில் அவர் கேஷுரனா ட்ரீ த மோஸ்ட் வெல் நோன் ஆஃப் டொருஸ் poems வாஸ் இன்க்ளூடட் இன்னர் மிஸ்லேனஸ் poems. அதாவது இவங்களோட கேஷுரனா ட்ரீ அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஒரு போயம். ஸோ அந்த போயம்ங்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட கலெக்ஷன் ஆஃப் poems அந்த டைட்டிலில் வந்து இதுவும் ஒன்று. சரி, இந்த கேஷுரனா ட்ரீ இந்த ஆத்தர் நம்ம டொருடெட் அவங்க ரைட் பண்ண இந்த போயம் பற்றி இப்போது பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் தீம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியும். அதாவது ஆத்தர் வந்து இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரியில் இருந்துட்டு அவங்களோட நேட்டிவில் நம்ம வந்து சைல்டுஹுட்டாக இருந்தப்போ எப்படி இருந்தோம், ஸோ அங்கே இருக்கும்போது ஒரு ஸ்கூலு, அவங்க சுற்றி இருக்கக்கூடிய இடம், அங்கே வந்து கேஷுரனா ட்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் கேஷுரனா ட்ரீ. சவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் இந்த கேஷுரனா ட்ரீ. ஸோ இந்த கேஷுரனா பற்றின ஞாபகத்தை அவங்க சின்ன வயசில் இருந்ததை உங்களுக்கு நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், அவங்க என்ன அந்த மரத்தில் ரசித்தாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வார்ம் அப்லேருந்து போயிடும். யூ விசிட் யோர் ஸ்கூல் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ். As you cross the banyan tree at the entrance, cheerful memories fill your mind. Fill the bubbles with your memories. ஓகே, நீங்கள் வந்து லாங் டேஸ் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா போகும்போது எதையெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் வரும்னு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரீன்னு இருந்துச்சுன்னா மரங்கிறது நிறையா இருக்கும். ஸோ அந்த மரங்களில் வந்து நிறைய வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, இப்போது poem lines பார்ப்போம். Like a huge python winding round and round, the rugged trunk indented deep with scars, up to its very summit near the stars, a creeper climbs in whose embraces bond no other tree could live. சரி, இதுக்குண்டான இந்த லிவ் இது வரைக்கும் உண்டான மீனிங் சொல்லிடுறேன். மேலே நாங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் மீனிங் ரைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு என்ன அப்படின்னா ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மரம் இருக்குது.
அந்த மரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதோட மரத்தோட உயரம் வந்து என்ன அப்படின்னா, நட்சத்திரத்தை வந்து தொடுற அளவுக்கு இருக்குது. 3rd லைனில் பாருங்கள். அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர். சம்மிட்டுங்கிறது உயரம், மரத்தோட உயரம். நியர் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை தொடுற அளவுக்கு. அதில் வந்து என்னென்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஹைப்பர்போல் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதாவது ஹைப்பர்போல்னா என்ன அப்படின்னா, உயர்வு, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா எக்ஸாஜரேட், மிகைப்படுத்தி சொல்கிறோம். ஒருத்தன் பார்க்குறது ஹைட்டாக இருக்கான்னு சொன்னால் அது வந்து நார்மல். பனைமரம் மாதிரி ஹைட்டாக இருக்கான்னு சொன்னால் அது என்ன அப்படின்னா எக்ஸாஜரேட் பண்ணுறோம், மிகைப்படுத்துகிறோம். அதுதான் என்னென்னா இங்கே பொயட்டிக் டிவைஸில் ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கக்கூடிய மரம். அந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொடிகள், அந்த இடத்துல க்ரீப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சின்ன கொடி, நம்ம இப்போது வெத்தலை கொடி இந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு கொடி. அந்த கொடி என்ன செய்யுது அப்படின்னா அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்குது. இன் ஹூஸ் எம்ப்ராசஸ் பாண்ட் அப்படின்னா டைட்டாக என்ன செய்யுதுன்னா அந்த மரத்தை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சரௌண்டிங்கை சுற்றி அந்த கேஷ்யூனா ட்ரீயை தவிர வேறு எந்த ட்ரீயும் வந்து இல்லவே இல்லை. ஸோ அந்த ட்ரீயில் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ட்ரங்க்னா அடிப்பாகம், இந்த ரக்டு ட்ரங்க்குங்கிறது அந்த அடிப்பாகம். அந்த அடிப்பாகத்தில் அந்த ஒரு கொடி வந்து என்ன செய்யுது அப்படின்னா படர்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த கொடி வந்து படர்ந்து போகிறது ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, அதாவது அந்த கொடி இருக்க பிடிக்கும்போது அதோட தழும்பு என்ன செய்யுதுன்னா மரத்தில் விழுந்திருக்கும். ஸோ அந்த தழும்பு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா ஹியூஜ், பெரிய பைத்தான்ங்கிறது என்னென்னா ஒரு பெரிய ஸ்னேக், நான் பாய்சனஸ் ஸ்னேக்கு. அந்த ஸ்னேக் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கான். அதாவது அந்த கொடி சுற்றி இருக்கிறது எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாம்பு வந்து சுற்றி இருக்கிறதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு கொடியை, செடி கொடிகளை, பிளான்ட்டை அனிமல்ஸ் மேலே கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தா அந்த லைன் வந்து ஜூமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஜூமார்பிசம். அந்த லைனுக்கு வந்து நீங்கள் ரெண்டுமே ரைட் பண்ணியிருக்கணும். ஜூமார்பிசம் அண்டு சிமிலி ரெண்டுமே ரைட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அந்த மரம் வந்து என்ன அப்படின்னா ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் என்ன செய்யுதுன்னா இந்த கொடி சுற்றி இருக்குது. கொடி சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அது மிகப்பெரிய அந்த பாம்பு வந்து சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பட் கேலண்ட்லி அந்த லைன்லேருந்து பார்ப்போம். பட் கேலண்ட்லி த ஜெயிண்ட் வியர்ஸ் த ஸ்காஃப் அண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் ஹங் in crimson clusters all the boughs among, whereon all day are gathered bird and bee, and often at nights the garden overflows with one sweet song that seems to have no close, sun darkling from our tree while men repose. ஓகே, அதாவது கேலண்ட்லினா பிரேவ்லி அப்படின்னு அர்த்தம். அந்த ஜெயிண்ட் வந்து எதை இண்டிகேட் பண்ணோன்னா பெருசாக இருக்கக்கூடிய ட்ரீ. ஜெயிண்ட்னாலே பெருசு அப்படின்னு அர்த்தம், ஹியூஜ் ட்ரீ. அந்த ஹியூஜ் ட்ரீ வந்து ஸ்காஃப் போட்டிருக்கான். இப்போ நம்ம தான் மனுஷங்க தான் ஸ்காஃப் போடுவோம். பட் எங்கள் ஆத்தர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரீயை வந்து ஸ்காஃப் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எதனால் ஸ்காஃப் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைகளில் ஃப்ளார்ஸ்னால் பூக்கள் என்ன செய்யுதுன்னா அந்த பூக்கள் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. அந்த டீப் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் என்ன செய்யுதுன்னா அந்த மரங்களில் கிளைகளை வந்து பூத்துருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா அந்த மரம் ஸ்காஃப் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. வேர் ஆன் அப்படின்னா அந்த மரத்தின் மீது அப்படின்னு அர்த்தம். நாள் முழுசாக அந்த மரத்து மேலே பறவைகளும் தேன் பூச்சிகளும் என்ன செய்யுதுன்னா அங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. பேர்ட் அண்ட் பீ ரெண்டுமே அங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆஃப்னா அந்த இடத்துல ஆஃபன் அப்படின்னு அர்த்தம். அந்த கார்டன் ஃபுல்லாக ஒரு ஸ்வீட் சாங் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாடிக்கிட்டே இருக்கும். அதாவது மனுஷங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. மனுஷங்க ரெஸ்ட் எடுத்து நைட் டைமில் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்க போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் வந்து கத்தக்கூடிய சத்தம் அந்த வந்து என்னன்னா ஆத்தருக்கு வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கான். அந்த பாட்டு பாடக்கூடிய சத்தம் ஒரு முடிவே இல்லாத மாதிரி, நோ க்ளோஸ் அப்படின்னா முடிவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. When first my casement is wide open thrown, at dawn my eyes delighted on its rest. ஒரு நாள் காலையில் நான் எந்திரிச்சு என்னோடய விண்டோவை, கேஸ்மெண்ட் அப்படின்னா விண்டோ, அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அட் டான் அப்படின்னா டே பிரேக், அதாவது 6 o'clock சூரியோதயம், அதை தான் சொல்கிறாங்க. என்னை பார்த்த உடனே என்னோடய கண்கள் வந்து அவ்வளோ டிலைட்டட், ஹாப்பியாக வந்து மாறிடுச்சு. ஆன் இட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த மரங்களை, அந்த கார்டனை பார்க்கும்போது, sometimes and most in winter on its crest
கிரே பபூன் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக் அலோன் வாட்சிங் த சன்ரைஸ். அதுக்கு அடுத்து அடுத்த லைனில் அதிகமாக அந்த வின்டர் சீசனில் அந்த மரத்தினோட என்ன அப்படின்னா crest அப்படின்னா உச்சி பகுதியில், டாப் ஆஃப் த ட்ரீ உச்சி பகுதியில் கிரேட் பபூன்ங்கிறது என்ன அப்படின்னா குரங்குட்டான் வகையை சேர்ந்த ஒரு வகையான குரங்கு. அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னா ஒரு சிலை மாதிரி, அந்த குரங்கை வந்து சிலையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சுனா சிலைன்னு அர்த்தம், அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செய்யுதுன்னா சிமிலி அந்த லைனில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குரங்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிலை மாதிரி உக்காந்துக்கிட்டு வாட்சிங் த சன்ரைஸ், சூரிய உதயத்தை என்ன செய்யுதுன்னா காலையில் டைமுங்கிறதுனால வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. வைல் ஆன் லோவர் பஃப்ஸ், அந்த இடத்துல என்ன அப்படின்னா பஃப்ஸ்ன்னு சொல்கிறத விட பவ்ஸ்ன்னு தான் சொல்லணும், ப்ரொனன்ஷியேட் பண்ணணும். வைல் ஆன் லோவர் பவ்ஸ் his puny offspring leap about and play. அதாவது puny offspringங்கிறது என்ன அப்படின்னா குட்டி குரங்கு, அதான் சொல்கிறாங்க. பியோனி அப்படின்னா வெரி ஸ்மால், ஆஃப்ஸ்ப்ரிங்னா யங் ஒன், அதாவது குட்டி குரங்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த மரத்தினோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிளைகளில் குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே, அந்த சமயத்தில் கோகிலா அப்படிங்கிறது ஒரு வகையான குயில் மாதிரியான ஒரு வகையான பறவை. அந்த பறவை என்ன செய்யுது அப்படின்னா அந்த அன்னைக்கு காலையில் குயில் கத்தி அந்த நாளை ஃபுல்லாக வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டு தேர் பாஸ்டர்ஸ் வெண்ட் ஆர் ஸ்லீப்பி கவுஸ். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தூக்க கலக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த பசுமாடு என்ன செய்யுதுன்னா மேயறதுக்காக, புல் மேயறதுக்காக என்ன செய்யுது அங்கேருந்து கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்கு. And in the shadow on the broad tank cast by that hoar அப்படிங்கிறது frost tree, so beautiful and vast, the water lilies spring like a snow and mast. அதாவது ஷேடோ, அந்த ஷேடோ என்ன செய்யுதுன்னா சூரிய வெளிச்சம் மேலே கொஞ்சம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மரம் ஹைட்டாக இருக்குது, மரத்தினுடைய நிழல் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த டேங்க் மேலே அப்படியே மேலே விழுது. அதுக்கடுத்து அங்கே நிறைய செடிகள் இருக்குது, அதில் வந்து வாட்டர் லில்லிஸ் இருக்குது. வாட்டர் லில்லிஸ்னால் இந்த தண்ணீர் அல்லிப்பூக்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து என்னென்னாலாம் அதாக அப்படியே இதழ்களை விரித்து பூக்கிற மாதிரி, பிளாசம் பூக்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் இருக்குது. அது பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா அது மேலே அது பூக்கக்கூடிய கண்டிஷன், அதுக்கு மேலே வந்து நிறைய ஃப்ராஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த பனித்துளி மாதிரி மேலே படர்ந்துருக்கு. ஸோ அது படர்ந்துக்கிறத பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அது வந்து இருந்துச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிஷன்ஸ் டியர் இஸ் த கேஷ்யூநட் ட்ரீ டு மை சோல். அதாவது இது பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா அவ்வளோ எக்ஸலன்ஸ், மேக்னிஃபிஷனாக எக்ஸலன்ஸ், அவ்வளோ எக்ஸலன்ஸாக வந்து இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த கேஷ்யூநட் ட்ரீங்கிறது என்னோடய ஆத்மாவோட வந்து ஒன்றா வந்து எனக்கு தோணுச்சு. beneath it we have played through years may roll, oh sweet companions loved with love intense. அதாவது அந்த இடத்துல பினீத்னா அந்த மரத்துக்கு அடியில் வீங்கிறது யார் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு நாங்களாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த நாங்கங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணோன்னா டொருடேட், அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்களோட பிரதர் நேம் என்ன அப்படின்னா அப்ஜு, அவங்களோட சிஸ்டர் நேம் என்னென்னா ஆரு. அந்த மரத்துக்கு கீழே சின்ன வயசாக இருக்கப்போ அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. தோ இயர்ஸ் மே ரோல், அந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இதில் பாருங்கள், ரோல் ROLL ரோல் வந்துச்சுன்னா மூவ், நகர்ந்து போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ROLE வந்துச்சுன்னா கேரக்டரை இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். GRAYனா அமெரிக்கன் இங்கிலீஷ், GREY கிரே அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதையும் ஒரு 1 மார்க்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சமயத்தை விளையாண்டுருந்தோம். ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ், அதாவது ஸ்வீட் கம்பெனியன்ஸ்ன்னு யாரை சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரீ, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது அவங்களோட அவ்வளோ அன்பாக பரஸ்பரமாக என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஃபார் யோர் சேக்ஸ் ஷெல் த ட்ரீ பி எவர் டியர். அதாவது அந்த ட்ரீ அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு, எங்களுக்கு அன்பானதாக எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் எவர் டியர். அந்த இடத்துல ஸ்வீட் கம்பெனியன், அது மேல் லைனில் ஸ்வீட் கம்பெனியன், ஓ ஸ்வீட் கம்பெனியன் இருக்கிறதுனால அந்த லைனில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அப்போஸ்ட்ரோஃபி இருக்குது. அதுக்கடுத்து பிளெண்ட் வித் யோர் இமேஜஸ் இட் ஷெல் ரைஸ் இன் மெமரி டில் த ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மைண்ட் ஐஸ். அதாவது பிளெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல மிக்சட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த மாதிரியான ஞாபகங்கள் எனக்குள்ளார வந்து 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 போய்கிட்டு இருக்கு, வருது திரும்ப போகுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னோடய கண்களில் வந்து அவ்வளோ கண்ணு தண்ணி வந்து கதங்கிறது. கண்ணு தண்ணி கதங்கி என்னோடய பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
மங்கலான மாதிரி ஆயிடுது. என்னால் பிளைண்ட் மைண்ட் ஐஸ்னால் விஷன் வந்து ரொம்ப லோ ஆயிடுது, பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலைன்னா கண்ணு தண்ணி ஃபுல்லாக என்ன செய்யுதுன்னா பார்வையை மறைச்சிக்குது. வாட் இஸ் தட் டர்ஜ் லைக் அ murmur that I hear like the sea breaking on a shingle beach? It is the tree's lament and eerie speech that happily to the unknown land may reach. அதாவது ஸோ இந்த மாதிரியான கஷ்டமான விஷயத்த வந்து என்னால் வந்து என்ன அப்படின்னா இப்போது மனசனால் உணர முடியுது, கேட்க முடியுது. அதெல்லாம் எதனால் நடந்துச்சு அப்படின்னா அந்த பீச்சில் வந்து நம்ம வந்து வேறு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன். ஃபாரின் கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு இந்த கலைகள் மோதுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த விரிகுடாவில் அந்த ட்ரீ கத்தக்கூடிய சத்தம், லேமெண்ட்டுங்கிறதான் கத்தக்கூடிய சத்தம் எனக்கு வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. இயரி ஸ்பீச் அப்படின்னா அன்னோன் ஃபியர், அதாவது அந்த மரத்தை பற்றின ஞாபகம் வந்து தனக்கு வந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. இதில் வந்து அன்னவுன் லேண்டுங்கிறது ஃபாரின் கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு அன்னவுன் yet வெல் known டு த ஐ ஆஃப் ஃபெய்த். அதாவது அன்னவுனுங்கிறது ஃபாரின் லேண்டு, வெல் knownங்கிறது நம்ம நேட்டிவ் லேண்டு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கிற அவங்க வந்து ஃபாரின் லேண்ட்லேயே இருந்தாலும் இப்போ அவங்களோட நேட்டிவ் லேண்டை நினைக்கும் போது அவங்க வந்து ஒரு ஹாப்பினஸை வந்து பார்க்குற மாதிரி, ஒரு நம்பிக்கையை பார்க்குற மாதிரி அவங்களுக்குலாம் இருந்துச்சு. ஐ ஹாவ் ஹியர்ட் தட் அ வெயில் ஃபேர் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் மெனி அ ஷெல்டர்டு பே. அந்த இடத்துல ஷெல்டர்டு பேனா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாங்கிறதுனால அந்த பிளேஸில் அவங்க அங்கே சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க வந்து அவ்வளோ சேஃபாக இருந்தது அவங்களால வந்து உணர முடிஞ்சுது. வென் ஸ்லம்பர்ட்னா டீப் ஸ்லீப். வென் slumbered in his cave the water wraith அப்படின்னா என்ன அப்படின்னா காணல் நீர் மாதிரி, அப்பேரிஷன் சொல்லுவாங்க. அது புக் பேக் 1 மார்க்கு. ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு வந்து என்ன அப்படின்னா அந்த வாட்டர் வந்து எல்லாமே வந்து போகிறது, தூக்கத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து தூக்கத்தில் அந்த அலைகள் வந்து போகிறது, அது இதெல்லாம் வந்து காணல் நீர் மாதிரி தோணுச்சு. அண்ட் the waves gently kissed the classic shore of France or Italy beneath the moon. அதாவது அவங்க ஃப்ரான்ஸ்லேயோ இட்டாலிலேயோ என்ன அப்படின்னா ஒரு நிலா தெரியுது, நிலாவுக்கு கீழே வந்து பார்க்கும்போது அந்த அலைகள் என்ன செய்யுது அப்படின்னா அவங்க சின்ன வயசாக இருந்தப்போ பே ஆஃப் பெங்கால்ங்கிறதுனால கடலும் பக்கத்துலேயே இருக்கும், அந்த அலைகள் வந்து மேலே வந்து மோதிட்டு போயிட்டுருக்கும். அந்த மாதிரி அந்த அலைகள் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஃபாரின் லேண்டில் இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அலைகள் வந்து போகுது. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபாரின் லேண்டை பற்றின ஞாபகம் வந்து அவங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. வென் எர்த் லே ட்ரான்ஸ்ட் இன் அ ட்ரீம்லெஸ் ஸ்வோன். அதாவது இந்த எர்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முடிவே இல்லாத கனவுகள் மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ் பிஃபோர் மைண்ட் இன்னர் விஷன் ரோஸ் ஃப்ரம் அ சப்ளைம். அதாவது ஒவ்வொரு டைமும் அதை பற்றி நான் நினைக்கும் போது எனக்குள்ளார ஏதோ ஒரு மியூசிக் வந்து எனக்குள்ளார மேலெழும்புது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா என்னோட உள் மனசை வந்து வெளிக்காட்டுற மாதிரி அது வந்து இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தேங்கிறது அந்த டிஹெச்ஒய்ன்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அதுக்கு பதிலாக யோர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவோம், அந்த காலத்தில் தேங்கிற வேர்டுக்கு பதிலாக இப்போ யோர் யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் வந்து ஆர்கைசம் சொல்லுவாங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். அங்கே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. தே ஃபார்ம் ஓ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம் ஐ சா தீனால ட்ரீ இண்டிகேட் பண்ணுது. இன் மை ஓன் லவ்டு நேட்டிவ் கிளைம்னா அந்த இடத்துல கிளைமேட், அதாவது வெதர். கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கிளைமேட் அப்படின்னா சீசன், வெதர்னா அட் ப்ரெசென்ட் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை தான் வந்து வெதர்னு சொல்லுவோம். அப்போ அவங்க ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்ன அப்படின்னா நான் என்னோட சைல்டுஹுட்டாக இருக்கும்போது என்னோட நேட்டிவ் லேண்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு ஹாப்பி ப்ரைமாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு therefore I fain would consecrate a lay. அதாவது ஃபெயின்ங்கிறது அந்த இடத்துல கிளாட்லி, ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ன அப்படின்னா ஒரு லே ரைட் பண்ணுறாங்க. லே அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆர் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போயம், ஓகேவா, இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லே அப்படின்னா ஷார்ட் போயம். அது என்ன அப்படின்னா அந்த மரத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, இந்த போயம் ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கான்சன்ட்ரேட்னா மேக் ஹோலி, புனிதப்படுத்துறதுக்காக, அதாவது அந்த கேஷ்யூநட் ட்ரீங்கிற மரத்தை புனிதப்படுத்துறதுக்காக இதை ரைட் பண்ணியிருக்காங்க. அன்டு தே ஹானர் ட்ரீ பிலவ்ட் ஆஃப் தோஸ். அந்தளவுக்கு வந்து ஹானராக பிலவ்டாக இருந்த ட்ரீயை பற்றி சின்ன ஒரு போயம் வந்து நான் என்னால் ரைட் பண்ண முடிஞ்சது. ஹூ நவ் இன் பிளெஸ்டு ஸ்லீப் ஃபார் ஐ ரெப்போஸ். அதாவது நானே பிளெஸ்டு ஸ்லீப் அப்படின்னா
அந்த மரமே இல்லைனாலும், இல்ல நானே வந்து இல்லாம போனாலும், இந்த போயம பத்தி மத்தவங்க ரீட் பண்ணும்போது, கேசரனா ட்ரீ பத்தின ஞாபகம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். அததான் சொல்றாங்க. டியரர் லைஃப் டூ மீ, என்னோட லைஃப்ல ரொம்ப வந்து டியரா இருந்தது அந்த மரம் தான் இருந்துச்சு. அலாஸ் வேர் தே, அந்த அளவுக்கு டியரா அந்த ட்ரீ வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. மேஸ்ட் அப்படின்னா மேபி அப்படின்னு அர்த்தம். தோ பி நம்பர்ட்னா கவுண்டட். வென் மை டேஸ் ஆர் டன், வென் மை டேஸ் ஆர் டன் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சது, டெத் ஆயிடுறாங்க, அதை தான் சொல்கிறோம். வாழ்க்கை முடிவுக்கு வந்தாலும் வித் டெத்லெஸ் ட்ரீ, முடிவே இல்லாத அந்த மரங்கள் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். லைக் தோஸ் இன் பாரோடேல், அதாவது வேற ஒரு ரைட்டர், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அப்படிங்கிற ரைட்டர், அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு போயம் ரைட் பண்ணியிருக்காரு. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நேச்சர் பொயட்னு சொல்லுவாங்க. அவர் நேச்சரை பற்றி நிறைய ரைட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் அந்த போயம் கூட அவர் தான் ரைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் என்ன அப்படின்னா இந்த பாரோடேல் அப்படிங்கிறது ஒரு மரம். அதாவது கேஸ்டோனா ட்ரீயை பற்றி என்ன அப்படின்னா ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம டொருடட் எப்படி ரைட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்வொர்த்தும் அவரோட ரைட்டிங்ஸில் யூ ட்ரீஸ், அதாவது பாரோடேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூ ட்ரீஸை பற்றி அந்த மரத்தினோட ஞாபகமாக ரைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த மரத்துக்கு வந்து இப்போ மாதிரி என்னென்னா முடிவே இல்லாமல் சாகாமல் வந்து எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கோ அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த போயம் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல், fear, trembling, hope, and death, and the skeleton, and time, the shadow. அதாவது ஸோ இந்த மாதிரியான என்ன அப்படின்னா சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எதுவுமே அந்த மரத்தை பார்க்க முடியாத, மரத்தை பற்றின ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது பயம் ஆகிடும். ஸோ அது வந்து வேண்டாம். ஃபியர், ட்ரெம்பிளிங், ஹோப், அண்ட் டெத், அண்ட் ஸ்கெலட்டன், அதாவது மரத்தை பற்றின நம்பிக்கை வந்து இல்லாமல் போகும்போதும், அந்த மரம் இறந்ததுங்கும் போதும், வெறும் மரமாக நிற்குது அப்படிங்கும்போதும், டைம் த ஷேடோ அப்படிங்கிறது அந்த டைமில் ஷேடோவே இல்லாமல் போகுது அப்படிங்கும்போது நினைக்கும் போது பயங்கர கஷ்டமாக இருக்குது. அண்ட் த வீக் த வேர்ஸ், ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன அப்படின்னா என்னால் எதுவுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, சொல்ல முடியல. தட் வுட் தே பியூட்டி ஃபெயின் ஓ ஃபெயின் ரிஹர்ஸ், அதாவது ரிஹர்ஸ் மே லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் அப்ளிவன் கர்ஸ், அதாவது அந்த மரத்தை பற்றின ஞாபகம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நான் அந்த மரத்தை வந்து மறக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு எதிராக, என்னோட அன்புக்கு எதிராக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அந்த மரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. அப்படியே என்ன அப்படின்னா அந்த மரம் வந்து இல்லாமல் போனாலும் இந்த போயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும், போயம் மூலியமாக எல்லாத்துக்கும் வந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அதுக்கடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.